சின்ன சின்ன சேவிங்ஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்கு. அவங்களுக்கு சின்ன சின்ன இன்கம் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு, சின்ன சின்ன சேவிங்ஸ் மேலேயும் போயிடுச்சு. பண்ணால் பெரிய எக்ஸ்பென்ஸாக பண்ணணும், அடித்தா பெருசாக இன்கம் வரணுங்கிறது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டடமே செங்கற்களால் ஆனது தான். ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய வால் தான், 10 வால் தான் ஒரு பில்டிங், 1000 செங்கல் தான் ஒரு வால், 1,00,000 மண் தான் ஒரு செங்கல். அதாவது ஸ்மால் திங்ஸ் புட் டுகெதர் தே மேக் பிக் திங்ஸு. அதுவும் இல்லாமல் டைமுங்கிற ஒரு தோழனி கூட சேர்த்துக்கிட்டோம்னா ஓவர பீரியட் அது பெருசாகிடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்மால் சேவிங்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இன்சூரன்ஸ் பண்ணிடணும். என் குடும்பத்துக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும், இன்சூரன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துருங்கன்றாங்க. பட் என்னோடய வீட்டு செலவுகள், என்னோடய குழந்தையோட படிப்பு செலவுகள் இதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றதாங்க. ஒன்று இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பென்ஸை கட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கடன் வாங்கணும். இது 3ல் நம்ம சி தான் கடன் வாங்கலாம். அவருக்கு எவ்வளோ பத்திலே அவ்வளோ கடன் வாங்கிட்டே இருக்கலாம். முதல்ல கடனை வாங்குவார், கடனை திருப்பி கொடுக்கணும்ல. இஎம்ஐனா என்னென்னா இட்ஸ் கேபிட்டல் ரீபேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட். வெறும் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. அப்போது நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸுக்கும் கடன் வாங்கணும். அப்போ அந்த ரூட்டு சரியானு யோசிச்சு பாருங்கள். அப்போது சி போயிடுச்சு, அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் நமக்கு முடியலை, வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க, நம்மளால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. இப்போ ஏக்கும் கடனும் வாங்கி இருக்கிறத சமாளிக்கிற சி கிடையாது. உடனடியாக நம்மளால் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா பி தான் ஒரே வழி. பி என்ன, ஸ்பெண்டிங்கை கட் பண்ணுறது தான். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் சென்னையில் வாழறேன்னா அங்கேருந்து நான் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா என்னுடைய ரெண்டல் இன்கம் 3/4 குறைஞ்சிரும். ஆனால் அங்கே ஒரு ஸ்கூல் பார்க்கணும், பிள்ளைங்களை அங்கே கொண்டே விடணும், நான் அங்கே அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். நான் இதில் எம்ஆர்டிஎஸில் அந்த ட்ரெயினில் வரணும், 5 ரூபா தான் டிக்கெட். இங்கே வேளச்சேரிக்கு எங்கே போனாலும் 5 ரூபா தான். அப்படி ஒரு ட்ரெயின் இருக்குது, ஷேர் அவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறதுக்கு உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கணும். ஸ்கூல் ஃபீஸை கட் பண்ணணும், அதுக்கு ஸ்கூல் மாற்றணும், அல்லது டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்ணணும். வண்டிகள் இல்லாமல் நம்ம வேறு விதங்களில் மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணணும். ரெண்ட்டை கட் பண்ணலாம் மேஜராக, எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணலாம், அதை குறைக்க முடியும். உணவு சில்ட்ரன்லாம் இருந்தால் நம்மளால் குறைக்க முடியாது. பட் அதுக்கும் முன்னாடிலாம் எல்லாத்தையுமே பெரிய எக்ஸ்பென்சஸாக பண்ணாமல் ஆனுவல் வாங்கி வச்சுக்குவாங்க வீட்டில். அதை யூஸ் பண்ணுவாங்க. புளினா சீசனில் வாங்கி வச்சுக்குவாங்க, மிளகானா சீசனில் வாங்கி வச்சுக்குவாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்கு. அவங்களுக்கு சின்ன சின்ன இன்கம் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு, சின்ன சின்ன சேவிங்ஸ் மேலேயும் போயிடுச்சு. பண்ணால் பெரிய எக்ஸ்பென்ஸாக பண்ணணும், அடித்தா பெருசாக இன்கம் வரணுங்கிறது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டடமே செங்கற்களால் ஆனது தான். ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய வால் தான், 10 வால் தான் ஒரு பில்டிங், 1000 செங்கல் தான் ஒரு வால், 1,00,000 மண் தான் ஒரு செங்கல். அதாவது ஸ்மால் திங்ஸ் புட் டுகெதர் தே மேக் பிக் திங்ஸு. அதுவும் இல்லாமல் டைமுங்கிற ஒரு தோழனி கூட சேர்த்துக்கிட்டோம்னா ஓவர பீரியட் அது பெருசாகிடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்மால் சேவிங்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இன்சூரன்ஸ் பண்ணிடணும். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கிராஜுவலாக வருஷம் அதனுடைய சம் அஷ்யூர்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். அடிஷ்னல் பாலிசிஸ் எடுக்கலாம். அது ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங்கை குறைக்கணும். டிஸ்க்ரிஷ்னரினா அது இல்லாமல் அல்லது அது குறைவான அளவில் கூட வாழ முடியலாம்ங்கிறது நபருக்கு நபர் வேறுபடும். பண்ணலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முன்மாதிரி நம்மளோட குறைவானவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களால் முடியுது, நம்மளால் முடியாது.